எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 40 வசனங்கள் 28 முதல் 49 வரை. பின்பு அவர் தெற்கு வாசலால் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக தெற்கு வாசலையும் அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூண் ஆதாரங்களும் அதன் மண்டபங்களும் அந்த அளவுக்கு சரியாக இருந்தது. அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாய் இருந்தது. 25 முழ நீளமும் 5 முழ அகலமுமான மண்டபங்கள் சுற்றிலும் இருந்தது. அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. அதன் தூண் ஆதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இருந்தது. அதில் ஏறுகிறதற்கு 8 படிகள் இருந்தது. பின்பு அவர் கீழ்த்திசை வழியாய் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக அந்த வாசலையும் அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூண் ஆதாரங்களும் அதன் மண்டபங்களும் அந்த அளவுக்கு சரியாக இருந்தது. அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாய் இருந்தது. அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. அதன் தூண் ஆதாரங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இருந்தது. அதில் ஏறுகிறதற்கு 8 படிகள் இருந்தது. பின்பு அவர் என்னை வடக்கு வாசலுக்கு அழைத்துக் கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாய் அதன் வாசலை அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூண் ஆதாரங்களும் அதன் மண்டபங்களும் அளக்கப்பட்டது. அதை சுற்றி ஜன்னல்களும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாய் இருந்தது. அதன் தூண் ஆதாரங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அதன் தூண் ஆதாரங்களில் பேரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஏறுவதற்கு 8 படிகள் இருந்தது. அதன் அறைகளும் அதன் கதவுகளும் வாசல்களின் தூண் ஆதாரங்களுக்கு அருகில் இருந்தது. அங்கே தகன பலிகளை கழுவுவார்கள். வாசலின் மண்டபத்திலே இந்த புறத்தில் 2 பீடங்களும் அந்த புறத்தில் 2 பீடங்களும் இருந்தது. அவைகளின் மேல் தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் செலுத்துவார்கள். வடக்கு வாசலுக்குள் பிரவேசிக்கிறதற்கு ஏறிப்போகிற வெளிப்புறத்திலே 2 பீடங்களும் வாசலின் மண்டபத்தில் உள்ள மறுபுறத்திலே 2 பீடங்களும் இருந்தது. வாசலின் அருகே இந்த புறத்தில் 4 பீடங்களும் அந்த புறத்தில் 4 பீடங்களும் ஆக 8 பீடங்கள் இருந்தது. அவைகளின் மேல் பலிகளை செலுத்துவார்கள். தகன பலிக்குரிய 4 பீடங்கள் வெட்டின கல்லாய் இருந்தது. அவைகள் 1.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமும் 1 முழ உயரமுமாய் இருந்தது. அவைகளின் மேல் தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்துகிற ஆயுதங்களை வைப்பார்கள். 4 விரற்கடையான முளைகள் உள்ளே சுற்றிலும் வரிசையாய் அடிக்கப்பட்டிருந்தது. செலுத்தும் பலிகளின் மாம்சம் பீடங்களின் மேல் வைக்கப்படும். உட்பிரகாரத்திலே உள் வாசலுக்கு புறம்பாக சங்கீதக்காரரின் அறை வீடுகள் இருந்தது. அவைகளில் வடக்கு வாசலின் பக்கமாக இருந்தவைகள் தென் திசைக்கு எதிராகவும் கிழக்கு வாசலின் பக்கமாக இருந்த வேறொரு வரிசை வட திசைக்கு எதிராகவும் இருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, தென் திசைக்கு எதிராயிருக்கிற இந்த அறை ஆலய காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது. வடதிசைக்கு எதிராய் இருக்கிற அறையோ பலிபீடத்தின் காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது. இவர்கள் லேவியின் புத்திரரில் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்காக அவரிடத்தில் சேர்கிற சாதோக்கின் புத்திரர் என்றார். அவர் பிரகாரத்தை 100 முழ நீளமாகவும் 100 முழ அகலமாகவும் அளந்தார். அது சதுரமாயிருந்தது. பலிபீடமோ ஆலயத்துக்கு முன்பாக இருந்தது. பின்பு அவர் என்னை ஆலய மண்டபத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் மண்டபத்தின் தூண் ஆதாரத்தை இந்த புறத்தில் 5 முழமும் அந்த புறத்தில் 5 முழமுமாக அளந்தார். வாசலின் அகலம் இந்த புறம் 3 முழமும் அந்த புறம் 3 முழமுமாய் இருந்தது. மண்டபத்தின் நீளம் 20 முழமும் அகலம் 11 முழமுமாய் இருந்தது. அதற்கு ஏறி போகிற படிகளும் இருந்தது. தூண் ஆதாரங்களிலே இந்த புறத்தில் ஒரு தூணும் அந்த புறத்தில் ஒரு தூணும் இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 41. பின்பு அவர் என்னை தேவாலயத்திற்கு அழைத்துக் கொண்டு போய் தூண் ஆதாரங்களை இந்த புறத்தில் 6 முழ அகலமும் அந்த புறத்தில் 6 முழ அகலமுமாக அளந்தார். அது வாசஸ்தலத்தின் அகல அளவாம். வாசல் நடையின் அகலம்
10 முழமும், வாசல் நடையின் பக்கங்கள் இந்த புறத்தில் 5 முழமும் அந்த புறத்தில் 5 முழமுமாய் இருந்தது. அதன் நீளத்தை 40 முழமும் அகலத்தை 20 முழமுமாக அளந்தார். பின்பு அவர் உள்ளே போய் வாசல் நடையின் தூண் ஆதாரங்களை 2 முழமாகவும் வாசல் நடையை 6 முழமாகவும் வாசல் நடையின் அகலத்தை 7 முழமாகவும் அளந்தார். பின்பு அவர் தேவாலயத்தின் முன்புறத்திலே அதன் நீளத்தை 20 முழமாகவும் அதன் அகலத்தை 20 முழமாகவும் அளந்து என்னை நோக்கி, இது மகா பரிசுத்த ஸ்தலம் என்றார். பின்பு அவர் ஆலயத்தின் சுவரை 6 முழமாகவும் ஆலயத்தை சுற்றிலும் இருந்த சுற்றுக்கட்டினுடைய அகலத்தை 4 முழமாகவும் அளந்தார். இந்த சுற்றுக்கட்டுக்கள் பக்கக்கட்டின் மேல் பக்கக்கட்டான வரிசைகளாய் 33 இருந்தது. அவைகள் ஆலயத்தின் சுவருக்குள் ஊன்றியிராமல் சுற்றுக்கட்டுகளுக்காக சுற்றிலும் அவைகள் ஊன்றும்படிக்கு ஆலயத்துக்கு அடுத்திருந்த ஒட்டுச்சுவரிலே பாய்ந்திருந்தது. உயரச் சுற்றிலும் சுற்றுக்கட்டுகளுக்கு அகலம் அதிகமாயிருந்தது. ஆலயத்தைச் சுற்றிலும் உயர ஆலயத்தை சுற்றி சுற்றி அகலம் வரவர அதிகமாயிருந்தது. ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல் நிலைக்கு ஏறும் வழியிருந்தது. மாளிகைக்கு சுற்றிலும் இருந்த உயரத்தையும் பார்த்தேன். சுற்றுக்கட்டுகளின் அஸ்திவாரங்கள் 6 பெரிய முழங்கொண்ட ஒரு முழக்கோலின் உயரமாயிருந்தது. புறம்பே சுற்றுக்கட்டுக்கு இருந்த சுவரின் அகலம் 5 முழமாயிருந்தது. ஆலயத்துக்கு இருக்கும் சுற்றுக்கட்டுகளின் மாளிகையிலே வெறுமையாய் விட்டிருந்த இடங்களும் அப்படியே இருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் அறை வீடுகளுக்கு நடுவாக இருந்த விசாலம் 20 முழமாயிருந்தது. சுற்றுக்கட்டினுடைய வாசல் நடைகள் வெறுமையாய் விட்டிருந்த இடங்களிலிருந்து ஒரு வாசல் நடை வடக்கேயும் ஒரு வாசல் நடை தெற்கேயும் இருந்தது. வெறுமையாய் விட்டிருந்த இடங்களின் விசாலம் சுற்றிலும் 5 முழமாய் இருந்தது. மேற்றிசையிலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருந்த மாளிகை மட்டும் அகலம் 70 முழமும் மாளிகையினுடைய சுவரின் அகலம் சுற்றிலும் 5 முழமும் அதனுடைய நீளம் 90 முழமுமாயிருந்தது. அவர் ஆலயத்தை 100 முழ நீளமாகவும் பிரத்யேகமான இடத்தையும் மாளிகையையும் அதன் சுவர்களையும் 100 முழ நீளமாகவும் அளந்தார். ஆலயத்தின் முற்புறம் கிழக்குக்கு எதிரான பிரத்யேகமான இடமும் இருந்த அகலம் 100 முழமாயிருந்தது. பிரத்யேகமான இடத்தின் பின்புறமாக அதற்கு எதிரே இருந்த மாளிகையின் நீளத்தையும் அதற்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த நடை காவணங்களையும் அளந்தார். உள்ளான தேவாலயமும் முற்றத்தின் மண்டபங்களும் உட்பட 100 முழமாயிருந்தது. வாசற்படிகளும் ஒடுக்கமான ஜன்னல்களும் 3 பக்கங்களில் சுற்றிலும் வாசல்களுக்கு எதிரான நடை காவணங்களும் சுற்றிலும் தரை துவக்கி ஜன்னல்கள் மட்டாக பலகை அடித்திருந்தது. ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தது. வாசலின் மேலே துவக்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் சுற்றிலும் சுவரின் உட்புறமும் வெளிப்புறமும் எல்லாம் அளவிட்டிருந்தது. கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரீச்ச மரம் இருந்தது. ஒவ்வொரு கேருபீனுக்கும் 2 முகங்கள் இருந்தது. பேரீச்ச மரத்துக்கு இந்தண்டையில் மனுஷ முகமும் பேரீச்ச மரத்துக்கு அந்தண்டையில் சிங்க முகமும் இருந்தது. இப்படியே ஆலயத்தை சுற்றிலும் செய்திருந்தது. தரை துவக்கி வாசலின் மேற்புற மட்டும் தேவாலயத்தின் சுவரிலும் கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. தேவாலயத்தின் கதவு நிலைகள் சதுரமும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய முகப்பின் உருவம் அந்த உருவத்துக்கு சரியுமாய் இருந்தது. மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் உயரம் 3 முழமும் அதன் நீளம் 2 முழமுமாய் இருந்தது. அதன் கோடிகளும் அதன் விளிம்புகளும் அதன் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அவர் என்னை நோக்கி, இது கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பீடம் என்றார். தேவாலயத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் 2 வாசல்களும் வாசல்களுக்கு மடக்கு கதவுகளாகிய இரட்டை கதவுகளும் இருந்தது. ஒரு வாசலுக்கு 2 கதவுகளும் மற்ற வாசலுக்கு 2 கதவுகளும் இருந்தது. சுவர்களில் சித்தரிக்கப்பட்டிருந்தது போல் ஆலயத்தினுடைய கதவுகளிலும் கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. புறம்பே மண்டபத்தின் முன்பாக உத்திரங்கள் வைத்திருந்தது. மண்டபத்தின் பக்கங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் ஆலயத்தின் சுற்றுக்கட்டுகளிலும் ஒடுக்கமான ஜன்னல்களும் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் உத்திரங்களும் இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 42. பின்பு அவர் என்னை வடதிசையின் வழியாக வெளிப்பிரகாரத்திலே புறப்பட பண்ணி பிரத்யேகமான இடத்துக்கு எதிராகவும் மாளிகைக்கு எதிராகவும் வடக்கே இருந்த அறை வீடுகளுக்கு
என்னை அழைத்துக் கொண்டு போனார். 100 முழ நீளத்துக்கு முன்னே வடக்கு வாசல் இருந்தது. அவ்விடத்து அகலம் 50 முழம். உட்பிரகாரத்தில் இருந்த 20 முழத்துக்கு எதிராகவும் வெளிப்பிரகாரத்தில் இருந்த தளவரிசைக்கு எதிராகவும் ஒன்றுக்கொன்று எதிரான 3 நிலைகளுள்ள நடை காவணங்கள் இருந்தது. உட்புறத்திலே அறை வீடுகளின் முன்பாக 10 முழ அகலமான வழியும் 1 முழ அகலமான பாதையும் இருந்தது. அவைகளின் வாசல்கள் வடக்கே இருந்தது. உயரே இருந்த அறை வீடுகள் அகலக்கட்டையாய் இருந்தது. நடை காவணங்கள் கீழே இருக்கிற அறை வீடுகளுக்கும் நடுவே இருக்கிறவைகளுக்கும் அதிக உயரமான மாளிகையாயிருந்தது. அவைகள் 3 அடுக்குகளாயிருந்தது. பிரகாரங்களின் தூண்களுக்கு இருந்தது போல அவைகளுக்கு தூண்கள் இல்லை. ஆகையால் தரையிலிருந்து அளக்க அவைகள் கீழேயும் நடுவேயும் இருக்கிறவர்களை பார்க்கிலும் அகலக்கட்டையாயிருந்தது. புறம்பே அறை வீடுகளுக்கு எதிரே வெளிப்பிரகார திசையில் அறை வீடுகளுக்கு முன்பாக இருந்த மதிலின் நீளம் 50 முழம். வெளிப்பிரகாரத்தில் உள்ள அறை வீடுகளின் நீளம் 50 முழம். தேவாலயத்துக்கு முன்னே 100 முழமாயிருந்தது. கிழக்கே வெளிப்பிரகாரத்திலிருந்து அந்த அறை வீடுகளுக்குள் பிரவேசிக்கிற நடை அவைகளின் கீழே இருந்தது. கீழ்த்திசையான பிரகாரத்து மதிலின் அகலத்திலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்பாகவும் மாளிகைக்கு முன்பாகவும் அறை வீடுகளும் இருந்தது. அவைகளுக்கு முன்னான வழியிலே அந்த அறை வீடுகள் நீளத்திலும் அகலத்திலும் எல்லா வாசற்படிகளிலும் திட்டங்களிலும் வாசல் நடைகளிலும் வட திசையான அறை வீடுகளின் சாயலா இருந்தது. தென் திசையான அறை வீடுகளின் வாசல் நடைக்கு ஒப்பாக ஒரு வாசல் நடைவழியின் முகப்பில் இருந்தது. கீழ் திசையில் அவைகளுக்கு பிரவேசிக்கும் இடத்திலே செம்மையான மதிலின் எதிரே இருந்த வழியின் முகப்பில் ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை நோக்கி, பிரத்யேகமான இடத்துக்கு முன் இருக்கிற வடபுறமான அறை வீடுகளும் தென்புறமான அறை வீடுகளும் பரிசுத்த அறை வீடுகளாயிருக்கிறது. கர்த்தரிடத்தில் சேருகிற ஆசாரியர் அங்கே மகா பரிசுத்தமானதையும் போஜன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் வைப்பார்கள். அந்த ஸ்தலம் பரிசுத்தமாயிருக்கிறது. ஆசாரியர் உட்பிரவேசிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளிப்பிரகாரத்துக்கு வராததற்கு முன்னே அங்கே தாங்கள் ஆராதனை செய்து உடுத்தியிருந்த வஸ்திரங்களை கழற்றி வைப்பார்கள். அவ்வஸ்திரங்கள் பரிசுத்தமானவைகள். வேறே வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு ஜனத்தின் பிரகாரத்திலே போவார்கள் என்றார். அவர் உள் வீட்டை அளந்து தீர்ந்த பின்பு கீழ்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் என்னை வெளியே அழைத்துக் கொண்டு போய் அதை சுற்றிலும் அளந்தார். கீழ்திசை பக்கத்தை அளவுகோலால் அளந்தார். அது அளவுகோலின்படியே சுற்றிலும் 500 கோலாய் இருந்தது. வடதிசை பக்கத்தை அளவுகோலால் சுற்றிலும் 500 கோலாய் அளந்தார். தென் திசை பக்கத்தை அளவுகோலால் 500 கோலாய் அளந்தார். மேற்றிசை பக்கத்துக்கு திரும்பி அதை அளவுகோலால் 500 கோலாய் அளந்தார். 4 பக்கங்களிலும் அதை அளந்தார். பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு அதற்கு 500 கோல் நீளமும் 500 கோல் அகலமுமான மதில் சுற்றிலும் இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 43. பின்பு அவர் என்னை கீழ்த்திசைக்கு எதிர் வாசலாகிய வாசலுக்கு அழைத்துக் கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலைப் போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது. இந்த தரிசனங்கள் கேபார் நதி அண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தைப் போலும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமுமாய் இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை. அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அருவருப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள். ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன். இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும்
என் சமூகத்தினின்று அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி. அதன் அளவை அளக்க கடவர்கள். அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெட்கப்பட்டால் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன் வாசல்களையும் அதன் பின் வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியமங்களையும் அதன் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் அதனுடைய எல்லா முறைமைகளையும் கைக்கொண்டு அவைகளின்படி செய்யும்படிக்கு அதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுதிவை. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லையெங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். முழங்களின்படி அளக்கும் பலிபீடத்தின் அளவுகளாவன ஒரு கை முழமும் 4 விரற்கடையும் கொண்டது 1 முழமாகும். அதன்படி சுத்தாதாரம் 1 முழ உயரமும் 1 முழ அகலமும் அதன் ஓரத்தை சுற்றிலுமுள்ள விளிம்பு 1 ஜானுமாயிருக்கும். இது பலிபீடத்தின் மேற்புறம். தரையில் இருக்கிற ஆதாரம் துவக்கி கீழ்நிலை மட்டும் 2 முழமும் அகலம் 1 முழமும், சின்ன நிலை துவக்கி பெரிய நிலை மட்டும் 4 முழமும் அகலம் 1 முழமுமாயிருக்கும். பலிபீடத்தின் சிகரம் 4 முழ உயரமாயிருக்கும். பலிபீடத்தின் சிகரத்துக்கு மேலே 4 கொம்புகள் இருக்கும். பலிபீடத்தின் சிகரம் 12 முழ நீளமும் 12 முழ அகலமும் தன் 4 பக்கங்களிலும் நாற்சதுரமாயிருக்கும். அது 4 பக்கங்களில் உள்ள சட்டத்தின் நீளம் 14 முழமும் அகலம் 14 முழமும், அதை சுற்றிலும் இருக்கிற விளிம்பு 1/2 முழமும், அதற்கு ஆதாரமானது சுற்றிலும் 1 முழமுமாயிருக்கும். அதன் படிகள் கிழக்குக்கு எதிராயிருக்கும் என்றார். பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பலிபீடத்தை உண்டு பண்ணும் நாளிலே அதன் மேல் தகன பலி இடுகிறதற்கும் அதன் மேல் இரத்தம் தெளிக்கிறதற்குமான கட்டளைகளாவன, எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் சேருகிற சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காளையை கொடுப்பாயாக என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதன் 4 கொம்புகளிலும் சட்டத்தின் 4 கோடிகளிலும் சுற்றி இருக்கிற விளிம்பிலும் பூசி பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து, பின்பு பாவ நிவாரணத்தின் காளையை கொண்டு போய் அதை ஆலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறம்பாக குறிக்கப்பட்ட இடத்திலே சுட்டெரிக்க வேண்டும். 2ஆம் நாளிலே பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக் கடாவை பாவ நிவாரணத்துக்காக பலியிடுவாயாக. அவர்கள் இளங்காளையினாலே பலிபீடத்தை சுத்தி செய்தது போல பாவ நிவாரணம் செய்ய வேண்டும். நீ பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுதற்ற ஒரு இளம் காளையையும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் மந்தையிலிருந்து எடுத்து பலியிடுவாயாக. அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக. ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடவர்கள். 7 நாள் வரைக்கும் தினம் தினம் பாவ நிவாரணத்துக்காக ஒரு வெள்ளாட்டுக்கடாவை படைப்பாயாக. பழுதற்றவைகளான இளங்காளையையும் மந்தையில் இருந்து எடுத்த ஆட்டுக்கடாவையும் படைப்பார்களாக. 7 நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கடவர்கள். அந்நாட்கள் முடிந்த பின்பு 8ஆம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.